வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை அமெரிக்கா புறப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை. கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பது, தொய்வின்றி மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் நிர்வாகிகளுடன் விவாதம். ₹115 கோடி மதிப்பீட்டில் 6 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 5,22,00,000 மதிப்பிலான 4 முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். அலுவலக அறை துரைமுருகன் உடனான எனது நட்பு தொடரும், அவர் என்ன சொன்னாலும் வருத்தமில்லை. மூத்த நடிகர்கள் குறித்து அமைச்சர் துரைமுருகன் கருத்து தெரிவித்தது தொடர்பாக ரஜினிகாந்த் பதில். மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். ரஜினி பற்றி நான் நகைச்சுவையாக பேசியதை பகைச்சுவையாக்க வேண்டாம் என்று அமைச்சர் துரைமுருகன் பதில். நாங்கள் எப்பொழுதும் நண்பர்களாகவே இருப்போம் என்றும் விளக்கம். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். புதிதாக கட்சி கொடியை அறிமுகம் செய்த நடிகர் விஜய்க்கு ரஜினிகாந்த் வாழ்த்து. கூலி படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக விஜயவாடா புறப்பட்ட ரஜினி சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. நான் மேடையில இருக்கேன், கட்சியிலையும் நான் தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கணும், அது அவர் இல்ல, அது அதாவது சொல்ற அவர்களுக்கு ஒரு பாணி இருக்குது, அதை நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா சரி. என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பேசினேன் அப்படின்றது வேணா சொல்லலாம். அது அவரு பாஜகவின் மாநில தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். கன்னட நடிகர் தர்ஷனுக்கு பரப்பன அக்ரஹாரா சிறையில் சலுகைகள் அளிக்கப்பட்ட விவகாரத்தில் 7 சிறை அதிகாரிகள் இடைநீக்கம். சிறையில் ரவுடியுடன் புகைப்பிடித்தபடி நடிகர் தர்ஷன் இருக்கும் படங்கள் வெளியான நிலையில் சிறைத்துறை நடவடிக்கை. நடிகர் தர்ஷனை பெங்களூரு சிறையில் இருந்து வேறு சிறைக்கு மாற்ற முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு. வீடியோ கால், சிகரெட் என வசதியாக வாழும் வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. ராஜேந்திர பாலாஜியின் அரசியல் செல்வாக்கு காரணமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று மனுவில் குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் தம்மை அனுமதிக்கவில்லை என்று நடிகை நமிதா பரபரப்பு குற்றச்சாட்டு. இந்து என்று சான்றிதழ் காட்டினால்தான் கோவிலுக்குள் அனுமதிக்க முடியும் என்று கூறியதாக புகார். என் சேர்ந்து ரொம்ப ரூடா, ரொம்ப அசிங்கானா, ரொம்ப அரகண்டா பேசியாச்சு. என் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் born Hindu. I got married in ISKCON
திருப்பதி. என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணா ஆதித்யா அண்ட் கியான் ராஜ். நம்ம கிருஷ்ணா கடவுள். மீனாட்சியம்மன் கோவிலில் இந்துக்களை மட்டுமே அனுமதிப்பதால் மேலதிகாரிகளிடம் கேட்கும் வரை காத்திருக்குமாறு கூறினோம். கோவில் விதிகளின்படிதான் நமிதாவிடம் பேசியதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் விளக்கம். ஷார்ஜாவில் இருந்து கோவைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். விமானத்தில் கேட்பாரற்று கிடந்த தங்க கட்டிகளை பறிமுதல் செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. சேலம் மாவட்டம் கொளக்கூர் கிராமத்தில் பழுதடைந்த சாலையை சரி செய்ய கோரி 500க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல். 8 கிராம மக்கள் ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பத்து சக்கரங்களுக்கு மேல் உள்ள லாரியில் கனிம வளங்களை ஏற்றிச் சென்றால் குவாரிகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று நெல்லை ஆட்சியர் எச்சரிக்கை. ராட்சத லாரிகளில் கனிம வளம் எடுத்து செல்வது குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று தொலைபேசி எண்ணும் அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்கிறது. கார், வேன், ஜீப்களுக்கு 5 ரூபாயும், ட்ரக், பஸ், பல அச்சுகள் கொண்ட வாகனங்களுக்கு 150 ரூபாய் வரையும் உயர்வதாகவும் அறிவிப்பு. சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை உயர்த்துவது பெரும் அநீதி என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். மக்களை பாதிக்கும் சுங்கச்சாவடி கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்குள் பீர் பாட்டில்கள் வீச்சு. சம்பவம் தொடர்பாக கண்ணகி நகரைச் சேர்ந்த கோவர்தன் என்பவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி பூவிருந்தவல்லி கிளை சிறையில் இருந்த திருமலைக்கு திடீர் நெஞ்சுவலி. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஆறு நாட்களுக்கு பிறகு இன்று முதல் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. தொட்டபெட்டா செல்லும் சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கும் பணி நிறைவடைந்ததை அடுத்து வனத்துறை அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்காக 113 கோடி ரூபாய் செலவானதாக ராமஜென்மபூமி அறக்கட்டளை அறிவிப்பு. கோயில் கட்டுமான பணிக்கு இதுவரை 1800 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே நீண்ட நாட்களாக கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் கைது. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், ரொக்கம், 2 கார்கள், 7 செல்போன்கள் பறிமுதல். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் 14 நாட்களுக்கு பின் குளிக்க அனுமதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து நீர்வரத்து சீரானதை அடுத்து வனத்துறை அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் புதிய பேருந்தில் கோளாறு. பயணிகளே கீழே இறங்கி தள்ளி ஸ்டார்ட் செய்த அவலம். தலித் இந்த மண்ணில் முதலமைச்சராக முடியாத நிலை உள்ளது என்று கூறினேனே தவிர தனது ஏக்கம் மற்றும் இயலாமையை கூறவில்லை. ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விளக்கம்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரவில்லை என்று பாஜக பொதுக்கூட்டத்தில் விஜயதரணி பேச்சு. 6 மாதமாகியும் எந்த பதவியும் தரவில்லை என்று மேடையில் ஆதங்கம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வரல, எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாரும் அப்படி நினைச்சிட்டீங்கன்னா தப்பு. நல்லா உழைக்கணும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அதுக்கு என்ன தேவை? ஏதோ ஒரு பதவி தேவை. 6 மாசம் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. நீங்களா இருக்கீங்க, எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆணழகன் போட்டி. இறுதி சுற்றில் சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரன் மிஸ்டர் டெல்டா பட்டத்தை வென்று அசத்தல். குஜராத் மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 32 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அன்னை தெரசாவின் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மரியாதை. பொது வாழ்வில் பெரும் பங்காற்றிய தெரசாவின் சிலை மற்றும் புகைப்படத்திற்கு பாதிரியார்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் மாலை அணிவித்து மரியாதை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. விரைவில் 90% மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்பர் என்றும் நம்பிக்கை. பிஜி தீவு அருகே உள்ள டோங்கா தீவில் இன்று அதிகாலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவு என புவியியல் வல்லுநர்கள் தகவல்.